இவர் கலிஃபா இப்னு உமர் ரலியல்லாஹு அவரை பைய செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் இவர் கிளர்ச்சி. அப்போ யசீத் கலிஃபான்னு உலகத்தில் யாராவது ஒத்துக்குவாங்களா? அப்போ இது இவங்க சொல்றாங்க யசீத் கலிஃபான்னு யாருமே ஒத்துக்கல. அப்படி இருக்கும்போது இப்படி தான், அதாவது அவங்க எதை வச்சு கலிஃபான்னு நிறுவுறாங்கன்னா இதை வச்சு நிறுவுறாங்க. எனக்கு பிறகு 12 பேர் கலிஃபாவாக இருப்பாங்க, அவங்க எல்லாருமே குறைஷியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் அதை ஒத்துக்கிறது, அதாவது அந்த மஹதி அலைஹிஸ்ஸலாம் ஹதீஸில் வர அந்த ஒரு வார்த்தையை நம்ம பிடிச்சோம்னா நம்ம இதையும் பிடிக்க வேண்டியது வரும். அப்போ இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதில் பார்த்தீங்கன்னா 12035வது ஹதீஸாக இருக்குது. எனக்கு பிறகு 12 கலிஃபா இருப்பாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்லிட்டாங்க கிலாஃபத் என்பது 30 வருடம் தான். ஏன்னா அபூதாவுதில் அந்த 4647வது ஹதீஸில் வருது இல்லை, இந்த சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமை பெண் அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸு கிலாஃபத் என்பது 30 வருடம் வரைக்கும் இருக்கும், பிறகு மன்னராட்சி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடுதலாக தகவல் லிஸ்ட்டும் சொல்லுவாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 2 வருஷம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு 10 வருஷம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 12 வருஷம், அலி ரலியல்லாஹு அன்ஹு 6 வருஷம். இந்த 4 கலிஃபாக்களுடைய சொல்லி ஆக மொத்தம் 30 வருஷம் பாங்க. அப்போ 12 கலிஃபாக்கள் லிஸ்ட் என்னாச்சு? இப்போ இங்கே முடிஞ்சிருச்சுல 4க்குள்ளே. அப்போ 30 வருஷத்துக்குள்ளே யாரெல்லாம் வராங்களோ அவங்க தான் கலிஃபா. அது 12 வந்தாலும் சரி 120 வந்தாலும் சரி. அப்போ இதுதான் கணக்குங்கிறது நமக்கு புரிஞ்சுக்க முடியும். அதிலே அந்த ஹதீஸில் அந்த இப்னு மாஜால வருது இல்லையா ஹதீஸ் 4084, அந்த ஹதீஸில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக சில தகவல் வருது. இந்த கருத்து வேறுபாடு ஏற்படுது இல்லை, யாருக்கு மத்தியில் ஏற்படுது அப்படின்னா 3 மகன்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு ஏற்படுது. ஒரு கலிஃபா மரணிப்பார், தன்னுடைய 3 மகன்களுக்கு மத்தியில் அடுத்த கலிஃபா யாருங்கிறதுல கருத்து வேறுபாடு வரும். கடைசியாக மக்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த 3 பேருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி மஹதி அலைஹிஸ்ஸலாமை பிடிச்சி அதை தேடுவாங்க, அவரை செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ கலீஃபா செத்தா அவருடைய மகனா சண்டை போடுவார் ஆட்சியாளரா. அப்போ அதுலேருந்து அது என்ன தெரியுது, அது மன்னராட்சிங்கிறது தெரியுது. அப்பா செத்துருக்கிறாரு, அடுத்த 3 மகன்கள்ல யார் மன்னர் அப்படிங்கிறது அதுலேருந்து வருது. அப்போ அப்பா செத்தா பையன் உட்கார ஆட்சி முறைக்கு பேர் என்னது, அது கிலாஃபத்து கிடையாது, அது மன்னராட்சி. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு முன்னாடி கிலாஃபத்து உருவாகும் அப்படிங்கிறது அது கிடையாதுங்கிறது நம்ம இதில் புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் சில முக்கியமான வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா மஹதி அலைஹிஸ்ஸலாம் வரும் வரைக்கும் கிலாஃபத்துக்காக எந்த ஒரு இயக்கமும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கூடாதுன்னு சொல்லி நாமளும் சொல்கிறோம். அதே வஹாபி சகோதரர்களும் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களும் என்ன சொல்கிறாங்க, அவங்களும் கிலாஃபத்தை ஒத்துக்கிறாங்க. யார் இருக்கக்கூடிய அனைத்து பிரிவினர் என்ன சொல்கிறாங்க, மஹதி அலைஹிஸ்ஸலாம் கிலாஃபத்தை ஏற்படுத்துவாங்க தான், அதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. அப்போ அவங்க கிலாஃபத்து வந்தால் அது அங்கீகரிக்கப்பட்ட கிலாஃபத்து, அது இஸ்லாமிய கிலாஃபத்து, அப்போ எல்லாரும் பையத்து அதில் செய்யணும். அதில் ஒருமித்த கருத்து இருக்குது, யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா, ஷியா சுன்னி யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. அப்போ இந்த விஷயத்தில் இருக்கும்போது அப்போ நாம சொல்கிறதும் அவங்க சொல்கிறதும் ஒரே மீனிங்கா, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அவங்க சொல்கிறதுக்கு மீனிங்கே வேற. மஹதி அலைஹிஸ்ஸலாம் வர்ற வரைக்கும் கிலாஃபத்துக்காக நாம் எதுவும் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு அவங்க சொல்கிற மீனிங் வேறு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டாபிக்கே தொடக்கூடாது, எது இஸ்லாம் பேசக்கூடிய அந்த அரசியல் டாபிக்கே தொடக்கூடாது, நாம் அகீதா இந்த வணக்க வழிபாடுகள் இதில் தான் நம்ம பேசணும். நீங்கள் நேரத்தை வீணடிக்கிறீங்க. யார் இந்த இக்காமத்து தீன் பேசக்கூடிய இந்த சகோதரர்கள் எல்லாருமே தேவையில்லாத விஷயம் பேசுகிறீங்க. ஏன் தேவையில்லாத விஷயம் அப்படின்னா மஹதி வர்ற வரைக்கும் வேலை இல்லை, அப்போ எதுக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறீங்க?